தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 19/3/2023 புதன்கிழமை. விசாகம் நட்சத்திரம் இரவு 6:35 வரை, பிறகு அனுஷம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, இனிய வாழ்விற்கு 8 வழிகள் அப்படின்னு. 8 எத்தனையோ வழி இருக்கு, அதில் ஒரு 8 வழி. பேசுவதற்கு முன்னால் கேளுங்கள். நீங்கள் ஏதாவது பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மற்றவங்க பேசுறதை கொஞ்சம் முதல்ல கேட்கணும். பேசுவதற்கு முன்னால் கேளுங்கள். எழுதுவதற்கு முன்னால் யோசியுங்கள். எழுத்தாளர்களாக இருந்தாலும் சரி, ஏதாவது கடிதம் எழுதுனாலும் முதல்ல யோசிச்சு அப்புறம் தான் எழுதணும். இதை எழுதலாமா, எழுதக்கூடாதா, எழுதினால் என்ன பிரச்சனை வரும், அல்லது நல்லது நடக்குமான்னு கேட்கணும். எழுதுவதற்கு முன் யோசியுங்கள். செலவழிப்பதற்கு முன் ஈட்டுங்கள். செலவு நீங்கள் எவ்வளவோ செய்கிறீங்க, ஆனால் அதுக்கு முன்னால் வருமானம் வர்றதுக்கான வழியை பார்த்துக்கணும். செலவழிப்பதற்கு முன் ஈட்டுங்கள். முதலீடு செய்வதற்கு முன் ஆராயுங்கள். ஒரு தொழிலை தொடங்க போறீங்க, முதலீடு செய்ய போறீங்க, அதுக்கு முன்னால் ஆராயணும். இதை செஞ்சால் எவ்வளவு லாபம் கிடைக்கும், எங்கெங்கெல்லாம் எப்படி எப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் முதலீடை செய்யணும். அப்படி இல்லாட்டி முதலை இழந்தவன் கண்ணீர் வெடிப்பது போலன்னு இருக்கும். முதலை இழந்தவங்க எப்படி கண்ணீர் வெடிக்கிறாங்க, முதலை கண்ணீர் வெடிப்பதில் போலன்னு சொல்றாங்க பாருங்க பழமொழி. அதுக்கு காரணம், முதல்ல கண்ணீர் வெடிக்காது, அது தண்ணீரில் இருக்கும். தண்ணீரில் மீன் எழுதால் அதன் கண்ணீரைத்தான் யார் எழுவார் ஒரு பாடல் கூட உண்டு. ஆனால் முதலை இழந்தவன் வெடிக்கின்ற கண்ணீரை போலங்கிற பழமொழி முதலை கண்ணீர் வெடிப்பது போலன்னு வந்துருச்சு. அப்படி அந்த முதலை இழக்கிற மாதிரி போயிருமா? முதலீடு செய்வதற்கு முன்னால் ஆராயாம நீங்க செஞ்சீங்கன்னா ஆராயுங்கள். குறை கூறுவதற்கு முன்னால் பொறுத்திருங்கள். ஒருத்தர் குறை சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், பொறுத்து இருக்கணும், அதுக்கப்புறம் தான் குறை சொல்லணும். வழிபாடு செய்வதற்கு முன்னால் மனதை ஒருமைப்படுத்துங்கள். இது முக்கியம். எந்த வழிபாடு செஞ்சாலும் கையொன்று செய்ய, காலொன்று செய்ய, மனம் ஒன்று நினைக்க, நம்ம வேற சிந்தனையில இருக்கக்கூடாது. ஒருமைப்படுத்தித்தான் வழிபாடை வச்சுக்கணும். வழிபாடு செய்வதற்கு முன்னால் மனதை ஒருமைப்படுத்துங்கள். கைவிடுவதற்கு முன்னால் முயலுங்கள். ஏதாவது ஒரு வேலையை கைவிட போறோம்னு வச்சுக்கோங்க, முன்னாடியே அதுக்கு முயற்சி செஞ்சிடணும் வேற ஒரு வேலைக்கு. அப்படி முயற்சி செஞ்சுக்கணும் விட்டாதான் நல்லது. கைவிடுவதற்கு முன்னால் முயலுங்கள். பணி ஓய்வு பெறுவதற்கு முன்னால் சேமியுங்கள்ங்கிறாங்க. ஒருத்தர் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடியே சேமித்து வச்சிருவாங்க. அப்போ தான் பின்னாடி ரிட்டையர் லைஃப்பில் அவங்களுக்கு வாழ்க்கைக்கு இந்த பண உதவி கிடைக்கும், பணம் கிடைக்கும். இல்லாட்டி யார்ட்டாவது கேட்குற மாதிரி போய் வாழ்க்கையை சிறப்பாக நடத்த முடியாது. ஆகையினாலே பணி ஓய்வு பெறுவதற்கு முன் சேமியுங்கள். இந்த 8 செயல்களையும் மேற்கொண்டால் வாழ்வில் வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஏற முடியும்னு சொல்லி ஒரு நல்ல கருத்து. இனி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேசராசி நேயர்களே, இன்று பகல் 11:58 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். காலை நேரத்திலே உங்களுக்கு சலசலப்பு, மாலை நேரத்திலே கலகலப்பு. காலை நேரம் நீங்கள் எதையும் செய்ய இயலாது. விரயங்கள் அதிகரிக்கும், வீண் விரோதங்கள் வளரும். விடிகாலை பொழுதிலேயே உங்களுக்கு விரோதங்கள் வரலாம். தொலைபேசி வாயிலாகவும் வரலாம், அலைபேசி வாயிலாகவும் வரலாம். அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு குறையும். பணமுடை வருகிறது, யாரிடமாவது கைமாற்று வாங்கலாமா என்று நினைப்பீர்கள். புதிய முயற்சிகளிலும் தாமதம் ஏற்படலாம். ஆனால் மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கம் அகலும். இருந்தாலும் இன்று புதன்கிழமை அனுமனை வழிபடுவது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு ராஜநாதன் சுக்கிரன் 11ஆம் இடத்திலே லாபஸ்தானத்திலே பலம் பெற்று செஞ்சிருக்கின்றார். அதோடு பரிவர்த்தனை யோகமும் பெற்றிருக்கின்றார். எனவே நினைத்தது நிறைவேறும். நிம்மதியாக நீங்கள் வாழ்க்கை நடத்த எந்தெந்த முயற்சிகள் எடுத்துக்கொண்டீர்களோ அத்தனையிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருந்தாலே வாழ்க்கையில் எல்லா வழிகளிலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அந்த அடிப்படையில் இன்று உங்களுடைய ராசிநாதன் கூட்டு கிரக யோகமான சூரியன், புதன், ராகு 3 கிரகத்தோடும் இணைந்திருக்கிறார் சுக்கிரன். எனவே கூட்டுக்கிற யோகம் ஒரு கிரகம் செய்யாவிட்டாலும் வேறொரு கிரகம் உங்களுக்கு நன்மை செய்யும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது கல்விக்காகவோ, கலைக்காகவோ, அல்லது தொழிலுக்காகவோ, அல்லது உத்தியோகத்திற்காகவோ எது சம்பந்தமாக நீங்கள் முயற்சி செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இன்று உங்களுக்கு மிக மிக இனிய நாள், தொட்டது துலங்கும் நாள். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே 6க்கு அதிபதி செவ்வாய். எதிரிகள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் 6ஆம் இடம். எதிரிகள் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருந்தால் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கூடுதலாக விரயங்கள் வரலாம். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாவது அரிது. பக்கத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க மாட்டார்கள். சிக்கல்களும் சிரமங்களும் உங்களுக்கு வந்து கொண்டே சேரும். அது மட்டுமல்ல, ஆரோக்கிய தொல்லைகளும் உண்டு. திடீரென நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட வழிகளில் பாதிப்புகள் ஏற்படலாம். அருகில் இருக்கும் மருத்துவ ஆலோசனைகளை பெற வேண்டிய சூழல் உருவாகும். மருத்துவ செலவுகள் இன்று உண்டு. புதிய தொழிற்தொடங்கும் திட்டங்களில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். நண்பர்கள் உங்களுக்கு ஒத்து வருவது கொஞ்சம் அரிது. எனவே 10ஆம் இடம் நன்றாக பலம் பெற்றிருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 12இல் வியாழன் இருக்கின்றார். எதையும் ஒரு முறைக்கு 2 முறை செய்து வெற்றி பெறும் சூழல் உண்டு. கடக
கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம். எனவே எந்த காரியத்தையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீர்னு விரயங்கள் அதிகரிக்கும். வரன்கள் வாயில் கதவை தட்டும், ஆனால் வந்த வரன்கள் திரும்பி சென்றுவிடும். எனவே கல்யாணம் முடியவில்லையே என்ற கவலை மேலோங்கும். பிள்ளைகளாலும் சில பிரச்சனைகள் வரலாம். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. பங்குதாரர்களாலும் உங்களுக்கு தொல்லைகள் வரலாம். தொழில் பங்குதாரர்கள் உங்களுக்கு தொல்லை கொடுப்பார்கள். நல்ல முறையில் நடக்கும் தொழிலை நாங்களே நடத்திக் கொள்கிறோம் அல்லது விலகிக் கொள்கிறோம் என்றெல்லாம் அச்சுறுத்துவார்கள். இன்று நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டிய நாள். சிம்மராசி நேயர்களே, கண்டகச்சனியின் ஆதிக்கம் ஒருபுறம், அஷ்டமத்தில் 4 கிரகங்கள் வலுப்பெற்றிருக்கின்றன. எனவே பாகப்பிரிவினைகளில் சில பிரச்சனைகள் வரலாம். பக்கத்தில் இருப்பவர்களால் சிக்கல்கள் வரலாம். பயணங்கள் ஆதாயம் தருவதாக இருக்காது. அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. வாகன தொல்லைகள் வரும். வாகனத்தால் பழுதுகள் ஏற்பட்டு அதன் மூலமாக ஒரு பெரும் விரயங்கள் ஏற்படலாம். பிறரை நம்பி எந்த காரியமும் செய்ய இயலவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். நீண்ட தூரத்திலிருந்து வரும் தகவல் அதிர்ச்சி தரக்கூடியதாக கூட இருக்கலாம். இன்று தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதே நல்லது. கன்னிராசினியர்களே, வருமான பற்றாக்குறையை சமாளிக்க புதிய கடன் வாங்கும் சூழல் ஏற்படுகின்ற நாள். ஜென்மத்தில் கேது. ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். நினைத்தது நிறைவேறவில்லையே என்ற கவலை மேலவங்கலாம். இருந்தாலும் குரு பார்வை உங்களுக்கு இருக்கிறது. சப்தமஸ்தானத்தில் 4 கிரகங்கள் சூரியனோடு ராக இருப்பதனாலே வாழ்க்கை துணை வழியே சில பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய சூழல் உண்டு. இன்று இல்லத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, குடும்ப உறுப்பினர்களும் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். தானுண்டு தன் வேலை உண்டு என்று நீங்கள் இருப்பது மட்டுமல்ல, புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்ட வர வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு மேலோங்கி இருக்கும். ஜென்மத்தில் கேது இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கின்ற நாள். எனவே அருகில் இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகின்ற பொழுது ராசிநாதன் புதன். இன்று கிழமை புதன்கிழமை. எனவே புதனுக்குரிய விஷ்ணுவை வழிபட வேண்டும், இலக்குமியை வழிபட வேண்டும். அப்பொழுதுதான் பொருளாதார பற்றாக்குறை அகலும். அது மட்டுமல்ல, தங்கு தடைகள் அகல வேண்டுமானால் அனுமனையும் நீங்கள் வழிபட வேண்டும். அங்கே வழிபடுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை பாதை சீராகும், நேராகும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு பகல் 11:58 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன். எனவே காலை நேரம் உங்களுக்கு கலகலப்பாக இருக்கும். சகல யோகத்தின் பின்னணியில் இருக்கின்றீர்கள். எனவே நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் உடனடியாக செய்ய இயலும். நினைத்தது நிறைவேறும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சேமிப்பு உயரும். வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்க நண்பர்கள் வழிகாட்டும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பகல் 11:58க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். எனவே காலை நேரத்தை காட்டிலும் மாலை நேரம் மிகச் சிறப்பாக இருக்கும். மதிப்பும் மரியாதையும் உயரும். மனக்குழப்பம் அகலும். துணிந்து செயல்பட்டு துயரங்களிலிருந்து வெளிவந்து கொள்வீர்கள். அது மட்டுமல்ல, உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. குறுபார்வை இருப்பதால் பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை காட்டுவீர்கள். குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அஷ்டமத்தில் செவ்வாய் இருந்தாலும் அதன் பார்வை 2ல் பதிவதனாலே பொருளாதாரத்தில் திருப்தியாகவே இருக்கிறது. வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். வாங்கல் கொடுக்கல்களில் இருந்த சிக்கல்களும் சிரமங்களும் அகலும். இந்த நாள் மிக இனிய நாள், நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 4ஆம் இடத்திலே கிரகங்கள் 4 கிரகங்கள் சேர்க்கை. சூரியனோடு ராகு இருக்கின்றார். அரசு வழி தொல்லைக்கு ஆளாக நேரிடும். கணக்கு வழக்குகளை கொஞ்சம் கச்சிதமாக வைத்துக் கொள்ளுங்கள். வாங்கல் கொடுக்கல்களில் சிலருக்கு ஏமாற்றங்களை கூட சந்திக்க நேரிடலாம். 3ஆம் இடத்தில் சனியும் கொஞ்சம் பலமிழந்திருக்கின்றார். உடன்பிறப்புகள் உங்களை விட்டு விலக நேரிடும். கடன் சுமை கொஞ்சம் கூடிக்கொண்டு செல்கிறது. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் இருக்கிறது என்றெல்லாம் கவலைப்படுவீர்கள். 6ல் குரு இருப்பதனாலே பகை கொஞ்சம் அதிகரிக்கும். வீண் வடிகளுக்கு ஆளாக நேரிடும். நீங்கள் செய்யாத குற்றத்திற்கு கூட சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம். எனவே எதிலும் மிக மிக இன்று விழிப்புணர்ச்சியோடு நீங்கள் இருக்க வேண்டிய நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று முயற்சிகளின் மூலம் முன்னேற்றம் கிடைக்கும் நாள். நீங்கள் முயற்சி செய்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தொழில் கூட்டாளிகள் வருமானம் உயர வழிகாட்டுவார்கள். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவும் உங்களுக்கு உண்டு. 2ல் சனி இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். என்றைக்கும் நீங்கள் கொடுத்த தொகை இன்று உங்களுக்கு வசூலாகலாம். செவ்வாய் 6ல் இருக்கின்றார். உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் உங்களுக்கு வரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களை மேல் அதிகாரிகளை இணக்கமாக நடந்து கொள்வார்கள். கேட்ட சலுகைகளை வழங்குவார்கள். அது மட்டுமல்ல, உத்தியோகத்தில் இருந்தபடியே நீங்கள் சுய தொழில் செய்யலாமா அல்லது விஆர்எஸ் பெற்றுக் கொண்டு வருவோமா என்றெல்லாம் நீங்கள் சிந்திப்பீர்கள். உங்கள் சிந்தனைகளுக்கு நல்ல தக்க பதில் கிடைக்கும் நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. கும்பராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள். அன்பு நண்பர்களின் ஆதரவு பெருகும் நாள். உறவினர்களின் ஆதரவும் உண்டு. திடீர் விரயங்களை சமாளிக்க உங்களுக்கு வருமானம் உயரப்போகிறது. 2ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கிறது. விரயஸ்தானத்தை காட்டிலும்
லாபஸ்தானமோ 2ஆம் இடமோ வலுப்பெற்றால் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தனஸ்தானத்திலே சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, புத ஆதித்ய யோகம், புத சுக்கிர யோகம், நீச்சபங்க ராஜயோகம், பரிவர்த்தனை யோகம் என்றெல்லாம் இருப்பதனாலே இன்று உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள். எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும். குடும்ப நலங்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கொண்டு வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கம் பெற்றவர்கள் மூலமாக நீங்கள் சில காரியங்களையும் சாதித்துக் கொள்வீர்கள். இந்த நாள் நல்ல நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். பகல் 11:58 வரை சந்திராஷ்டமம். எதை செய்ய நினைத்தாலும் மதியத்திற்கு மேல் செய்வது நல்லது. காலை நேரத்தில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். 11:58 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்னால் உங்களுக்கு நல்ல நேரம் வருகிறது. எனவே மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கம் அகலும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கலாம். காலை நேரத்தில் வீண்படிகளுக்கு ஆளாகலாம். தொலைபேசி வழியில் வருகின்ற தகவல் கூட அதிர்ச்சி தரும் தகவலாக இருக்கலாம். தொழிலே மாற்றம் செய்யலாமா? உத்தியோகத்தில் இருந்து விலகி விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சொந்தமாக ஏதாவது செய்யலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். உங்கள் மனக்குழப்பத்திற்கு விடை கூறுவதற்கு இன்னும் ஒரு சில நாட்கள் நீங்கள் பொறுத்திருக்க வேண்டும். கிரக நிலைகள் சாதகமாக இருக்கின்ற பொழுதே நீங்கள் முடிவெடுக்கலாம். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு நீங்கள் கிழமை புதன். எனவே இன்று அனுமன் வழிபாடு ஆனந்தம் வழங்கும். தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றும். அருகில் இருக்கும் ஆலயம் சென்று அனுமனை வழிபாடு செய்யுங்கள். உங்கள் எண்ணங்கள் ஈடேறுவதில் இருந்த தடைகள் அகலும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.